வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பயணிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் சந்தைங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் உள்ள சந்தைங்க. இது திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய ஒரு சந்தைங்க. இது இன்னைக்கு என்னென்ன கால்நடைகள் வந்துச்சு, அவங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பயணித்தோம் அப்படிங்கிறத வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கால்நடைகளோடு பயணம். அண்ணன் வந்து காங்கயம் ஒரிஜினல் காளை கன்று கொண்டு வந்துருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். சம்சாரியா நீங்க? நாங்க வியாபாரி தான். வியாபாரி தான். எந்த ஊர் வியாபாரி? நாங்க சங்கரன் பக்கம். சங்கரன் பக்கம். என்ன என்ன வகையை சார்ந்ததுன்னு இது ரெண்டும்? இது காங்கேயம் வகையை சார்ந்தது. காங்கேயம் வகையை சார்ந்தது. இது மாசம் ஆகுதா வருஷம் ஆகுதா? இதுக்கு இது ஒரு வருஷம் கண்ணு. ஒரு வருஷம் கரெக்டான. ஒரு வருஷம் ஆகுது. எத்தனை பல்லு போட்டிருக்கேன்? பல் போடல. பல்லு இன்னும் போடல. பிஞ்சு கண்ணு தான். பிஞ்சு கண்ணு தான். எங்க என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? இதை 45,000 சொல்லலாம். 45,000 சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க? இது 35 வரைக்கும் கேட்காங்க. 35 வரைக்கும் கேட்டாங்க. நீங்க எவ்வளவு ரேட்னா விடலாம்? ஒரு 38னா கொடுத்துடலாம். 38னா கொடுத்து 8 நாள் விடலாம். ஏன்னா இது எதுக்கெல்லாம் ஆகும்னு? இது வந்து ரேஸுக்கு ஆகும். ரேஸுக்கு ஆகுமா? இந்த காங்கேயம் மாதிரி அதிகமா ரேஸுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களா? அது எப்படி? இல்ல, பழக்கப்படுத்தலாம். பழக்கப்படுத்தினா ஆகும். சரிண்ணா. வேற எதுக்கெல்லாம் ஆகும்னா இது? இது உழவுக்கும் பயன்படுத்தலாம். விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரிண்ணா. இது இன்னும் வண்டி மாடு அந்த மாதிரிலாம் போடுறதுனா எவ்வளவு நாள் ஆகும்ண்ணே? இன்னும் ஒரு 6 மாசத்துல பயன்படுத்தலாம். ஒரு வருஷத்துல பழக்கப்படுத்தலாம் 6 மாசம். ஒரு வருஷம் ஆயிரும்ண்ணே. 2 வயசுல தான் அப்பனா ஆக்க முடியும். சரி. வருமானம் ஆகுமா? அது பேச்சு காங்கேயத்து மாடுண்ணே. பிச்சு. சரி. இது என்ன கலர்? அது என்ன கலர்ண்ணே? இது காங்கேயம் மயில. இது மயில. அது கொஞ்சம் அழுக்கு மாதிரி. அதுவும் மயில தான். அதுவும் மயில தானே. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் செவல சேர்ந்துருக்கு. கொஞ்சம் செவல சேர்ந்துருக்கு. சரி. அண்ணா வணக்கம். சின்ன வளர்ப்பு கன்றுகளா வாங்கிருக்கீங்களா? இது என்னத்துக்கு? வாங்கி சம்சாரிகள் கொடுத்துட்டான். வாங்கி சம்சாரிட்ட கொடுத்துருவீங்க. என்ன ரேட்டுக்கு வந்துச்சுன்னு எல்லாம்? 2 சேர்ந்து 10 20 ரூபா கரையும். ஒரு 2 சேர்ந்து 10 20 ரூபா கரையும். நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? இனிமே ஒரு 22 ரூபா கொடுப்பேன். ஒரு 22 ரூபா 2000 ரூபா கிடைச்சுன்னா கொடுத்துருவீங்க. அது எப்படின்னா பின்னாடி இருக்குது? பின்னாடி இருக்கு. 2 சேர்ந்து 11 ரூபாய்க்கு வாங்கி. ஒரு 2 சேர்த்து 11 ரூபாய்க்கு வாங்கினீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னது 14 சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணே? நான் ஒரு 13 ரூபா கொடுப்பேன். 13 ரூபா கொடுத்துருவீங்க. நீங்க எப்போதும் மேலப்பாளையம் சந்தைக்கு வந்துருவீங்களோ? ரெகுலரா வருவீங்க. சரிண்ணா. வேற எதுவும் வாங்கலையா இன்னைக்கு? நான் ஒரு லோடு மாடு வித்தாச்சு. ஒரு லோடு மாடு வித்தாச்சா? வித்துட்டு இது 2 வாங்கிட்டு போறீங்கண்ணே? சம்சாரிகளுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரி. வளர்ப்பு கொடுப்போம். வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. பத்தா நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. நல்ல ஒரு ஹெச்அப் மாடு மொட்டை டைப்ல ஒண்ணு வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்களா? நீங்க என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க தாத்தா? 35 ரூபாய் வாங்கிருக்கீங்க. 5 ரூபா தான் குறைக்க முடிஞ்சோ? வேற எதுவும் குறைக்க முடியலையா? இது 35 ரூபாய்க்கு தக்குமா அந்த மாடு? வாங்கக்கூடிய மாடு தானே. சரியா. என்ன எத்தனை லிட்டர் பால் சொல்லிருக்காங்க? எத்தனை? 13. ஒரு நாளைக்கா ஒரு வேலைக்காயா? ஒரு நாளைக்கு 13 லிட்டர் சொல்லிருக்காங்க. நீங்க எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கறீங்க? 10 வரைக்கும் எதிர்பார்க்கறீங்க. சந்தையில வாங்கினா 1-2 குறையதான் இருக்குமோ? அது சொல்ல முடியாதுண்ணே. ஏன்னா அந்த சம்சாரிட்ட வாங்கினா துல்லியமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் கேக்குறேன். சரியா. இது எத்தனை வயசு சொன்னாங்க? வயசு எதுவும் சொன்னாங்களா? 3வது ஈத்துனே. இன்னும் எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம் வாங்குறவங்க? இன்னும் 10 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். ஒழுங்கா பராமரிச்சா 10 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். இது கண்ணுக்குட்டி எதுவும் இல்லையோ? கண்ணுக்குட்டி இல்ல. கை கரைக்கு தான் வச்சிருக்கணும்ண்ணே. சரி. ஆனா எந்த ஊருக்கு போகுது? தோட்டாக்குடி. கொஞ்சம் சொல்லிட்டு போடுவோம். என்ன ரேட்டு வாங்கினீங்கண்ணா இதை? 25. எவ்வளோ? 25. 25. என்ன ரேட்டு சொன்னாங்க அப்பனா? 28 சொன்னாங்க. 28 சொன்னாங்கண்ணே. ஒரு 3 ரூபா தான் குறைக்க முடிஞ்சோ? வேற எதுவும் குறைக்க முடியல? குறைக்க முடியல. எத்தனை லிட்டர் பால் சொன்னாங்கண்ணே? 6 லிட்டர் பால். 6 லிட்டர் பால் சொன்னாங்க. ஆமா. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் 2 குறையாது. எப்படியும் குறையாதுண்ணே. ஆமா, 2 குறையாது. 2 குறையாது. 4 லிட்டராவது இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இது கண்ணு என்ன கண்ணு? கலையனு. காலங்கன்னு தானா? ஆமா. என்ன வகையை சார்ந்ததுன்னு? அது இது ஜெர்சி.
ஜெர்சி சார்ந்ததுண்ணே. ஜெர்சி கொஞ்சம் நிறைய பால் கறக்கும்னு சொல்றாங்களே, இது எப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கேன். இது மாடு இப்போ இதான் முதல் இது இனி இருக்கு. ஓ, இது முத இத்து தானா? இது அப்பனா பல்லு 2 பல்லு 3 பல்லா 4 பல்லா? 4 பல்லு. ஆமா. சரிண்ணே சரிண்ணே. இது இன்னும் இறையெல்லாம் நீங்க நிறைய வச்சீங்கன்னா கூட கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மகிட்ட தீவனத்துக்கு குறை இல்ல. குறை கிடையாது. நம்மகிட்ட சோளத்துல இருந்து பிள்ளைகள் எல்லாமே உண்டு. உண்டு. நீங்க சம்சாரியா வியாபாரியானே? சம்சாரி தான். சம்சாரி தானே? ஆமா. முன்னாடி மாதிரி பால் மாட்டுல அதிக லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியுதானே? நம்ம பக்கம்லாம் பால் விலை கம்மி தான். 30 ரூபா தான் லிட்டர் எடுக்கிறாங்க. இப்போ இப்பவும் அங்க 30 ரூபா தான். 30 ரூபா தானே? முன்னாடி 30 ரூபா தான், இப்பவும் 30 ரூபா தான். நம்மகிட்ட வாங்குறதா நம்மகிட்ட இருந்து இன்னொரு வாங்குறதா 40 ரூபா. 40 ரூபாய் வாங்குறாங்க. சரி சரி. முன்னாடி மாதிரி லாபங்கள்லாம் அதிகமா இல்ல. நம்ம பண்ணையில ஒத்தோட இப்படி வீட்டுக்காட்ட கொடுத்தோம்னா 40 ரூபா. 40 ரூபா. பண்ணைக்கு ஊத்துனா 30 ரூபா. பண்ணைக்கு ஊத்துனா 30 ரூபா. அந்த 10 ரூபா நம்ம கூட கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கு நம்ம பக்கத்துல கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போறோம். சரி சரி. சந்தையிலே ஷோவா தெரிஞ்ச மாடுகள்ல இந்த கிர் கிராஸும் ஒண்ணுங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் பழகிக்குள்ள மாடு வேணும்னா நீங்க கிர் கிராஸே எடுக்கலாம். வணக்கம். கிராஸ்ல ஒரு அருமையான மாடை பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இது வியாபாரத்துக்கு போகுதா இல்ல வியாபாரத்துக்கு தான்? எத்தனை லிட்டர் பால் இருக்குண்ணே? பால் 10 லிட்டர் இருக்கு. பால் 10 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர் இருக்கு. ஒரு நாளைக்கான 2 வேளைக்கு சேர்த்து. 2 வேளைக்கும் சேர்த்து 10 லிட்டர். சரிண்ணா சரிண்ணா சரி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இதை 40 ரூபா சொல்லிட்டு. 40 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 35 ரூபா கேட்காங்க. 35 ரூபா வரைக்கும் கேட்காங்க. ஆமா. நீங்க என்ன ரேட் வந்து விடலாம்? நம்ம 2-3 ரூபா கூட வந்தா விடலாம். இன்னும் 2-3 ரூபா கூட வந்தா விடலாம். என்ன அப்பனா ஒரு 37 ரூபா வந்தா விட்டுறலாம். 38 ரூபா வந்தா விட்டுறலாம். 38 ரூபா வந்தா விட்டுறலாம். ஆமா. சரிண்ணா சரிண்ணா. எத்தனை பல்லுண்ணே? பல்லு சேர்ந்து. பல்லு சேர்ந்துட்டு 2000 கறவையில இருக்கா இல்ல கண்ணுக்குட்டி? கறவை கறவையில தான் இருக்கு. கண்ணுக்குட்டி இல்லையா? என்ன பண்ணா? கண்ணுக்குட்டி இல்ல. கண்ணுக்குட்டி இல்ல. கொணப்பம் ஜம்முன்னு இருக்கு. ஆனா கண்ணுக்குட்டி இல்லாம கிரு கிராஸ் கறந்துருமா? கறக்கு. இது கொண இருக்குல்ல. என்னண்ணே? கொண இல்லாட்டா இதாவாது. ஓ, கொண இல்லாட்டா பேர் அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. உட்கார்ந்து கறக்கலாம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. பல்லு எத்தனை பல்லுண்ணே இது? பல்லு சேர்ந்துருக்கும். பல்லு சேர்ந்தாச்சு. எத்தனை ஈத்து பண்ணலாம்? எத்தனாவது ஈத்து? 2 ஈத்து தான். 2 ஈத்துல பல்லு சேர்ந்துருமாண்ணே? பல்லு சேர்ந்துரும். பல்லு சேர்ந்துருண்ணே. சரி. கிரு ஒரிஜினல் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தானே? என்ன காளை மாடானே? ஆமா காளை. காளை எதுக்காண்டி போகுது? இங்க இருந்து வளப்புக்காண்டி தான் போகுதா? வளப்புக்காண்டி தான் போகுதா? வளப்புக்கு தான் போகுது. என்ன ரேட்னா முடிஞ்சுச்சுண்ணே? 30,000 முடிஞ்சுச்சு. சரிண்ணே. இது எந்த எந்த ஊருக்கு போகுது இது? இப்போ வந்து இது நாகர்கோயிலுக்கு போகுது. நாகர்கோயிலுக்கு போகுது. அங்க இருந்து வாமுக்கு போதோ? சரிண்ணே 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 சரி. மேலப்பாளையத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு. மேலப்பாளையத்துல இருந்து நாகர்கோயிலுக்கு போகுது. வளப்புக்கு போகுது. எத்தனை வருஷம்னு இது? இது ஒரே வருஷம் தான். ஒரே வருஷத்துல உள்ள கண்ணு தான். அப்புறம் இன்னும் 4 இருக்கு. இன்னும் நல்ல அருமையா வளரும். சரிண்ணே சரிண்ணே. என்ன ரேட் சொல்லிட்டு இருந்தீங்க? அப்புறம் இதை நான் வந்து 30,000 சொன்னேன். 35,000 சொன்னீங்க. 30,000 போகுது. சரி. வணக்கம்ண்ணே. வணக்கம்பா. சுப்பண்ண வந்திருக்காங்க இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தைக்கு. எப்போதும் கொண்டு வந்தாலே அதிக காளை மாடுகளை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு என்னென்ன காளை மாடுகள் கொண்டு வந்தீங்க? என்னென்ன? 4 மாடு கிளைச்சி மாடு வந்துச்சு. கிளச்சி மாடு வந்துச்சு. சரிண்ணே. இந்த 4 மாடு நிக்கி. இந்த 4 மாடு நிக்கி. அப்படின்னா எத்தனை வித்துருக்கீங்க? மொத்தம் 10 மாடு வந்துச்சு. 6 மாடு வித்துருக்கு. 6 மாடு வித்தாச்சு. 4 மட்டும் தான் இருக்கு. இந்த 4 மட்டும் விற்காம இருக்குண்ணே. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் சொல்லணும். கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து 1 மாடு 2 மாடு தான் விற்க. இப்போ 4 மாடு வித்துருக்கு. சரிண்ணா சரிண்ணா சரி. இது என்ன மாடு? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான். ஆமா. பந்தயம் விரட்டின மாடு. பந்தயம் விரட்டின மாடு. சரிண்ணா. என்ன பந்தயத்துல எத்தனை பந்தயங்கள் அடிச்சிருக்குதுன்னு கேட்டு சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் சொல்லல. ஆனா பந்தயம் ஓட்ட மாடு. பந்தயம் ஓட்ட மாட்டாங்க. ஓ, நிறைய பந்தயம் ஓட்ட மாடுன்னு சொன்னாங்க. சரிண்ணா சரிண்ணா. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 75 ரூபா கொடுத்துடலாம். 75 ரூபா கொடுக்கலாம். கேள்வி என்ன வந்திருக்கு இது வரைக்கும்? 67 68ங்க. 67 68 தான் சொல்றாங்க. ஆமா. குறை ஏன் இவ்வளவு குறைச்சி கேக்குறாங்க? இந்த மாதிரி பிடிக்கும். ரைட்டா பிடிடா. இது ஏன் குறைச்சி கேட்காங்க? இது வாடலா இருக்கணும்னே குறைச்சி கேட்காங்க. கொஞ்சம் வாடலா இருக்குன்னா குறைச்சி கேட்காங்க. அதான் கொஞ்சம் 2-6 புள்ள 5 நாள் வச்சா தானே எந்திரிச்சிருமே. அதுக்கு தான் குறைச்சி கேட்காங்களா? மாட்டை பத்தி எதுவுமே கல்ல கொல்ல கொளாரும் இல்ல. இல்ல நானே. சரிண்ணா சரிண்ணா. இது எப்படிண்ணே? இது ஒட்டா மாட்டுல கிராஸ் மாடு. ஒட்டா மாட்டுல கிராஸ் மாடு. இந்த கருப்பு கலர் மாடு. ஆமா. சரி. அது நாட்டு மாடு. அது நாட்டு மாடு தான்.
ரெண்டும் எப்படின்னா ஒன்னா நான் வந்து போகாது ஒன்னா இருக்கு கொத்தே வித்துறதுதான். ஒத்தையா வித்துற வேண்டியதான். ஒண்ணு கடன் கொடுத்துட வேண்டியதான். சரி 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 சரி. ஏன்னா வண்டி மாட்டுல ரெண்டும் ஒத்தையா ஒத்து போகாதுல்ல. ஒத்து போகாது. சரிண்ணே. இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இது ரெண்டையும் ஒரு 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னு நினைச்சீங்க? என்ன ரேட் வரை கேட்காங்க? இத 35 ரூபாய்க்கு கேட்காங்க, அதை 30 ரூபாய்க்கு கேட்காங்க. அவ்வளவுதான் கேக்குறாங்க. இன்னொரு 5 ரூபா கம்மியா இருக்கு. நீங்க என்ன ரேட் வந்தா விட்டுறலாம்னா? 70 ரூபா கொடுத்துடலாம். 70 ரூபா கொடுத்துடலாம். அதுக்கு கீழே குறைக்க முடியாதோ? குறைக்க முடியாது. அதுக்கு கீழே குறைக்க முடியாது. குறைச்சா நட்டம் வரும். குறைச்சா நட்டம் தான் வரும். வாங்கினதுக்கும் முதல் வராது. சரி சரி சரிண்ணே சரிண்ணே சரி. அண்ணா வணக்கம். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? இது இன்னைக்கு ஒரு 10 மாடு வந்துச்சு. சரிண்ணே சரிண்ணே. இது ஒண்ணுதான் இருக்கும் மீதி? ஒண்ணுதான் இருக்கு. சரிண்ணே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இதை 30 ரூபா சொல்லுது. 30 ரூபா சொல்றீங்க. கண்ணுக்குட்டி இல்லையோ? கைப்பால் மட்டும் தான், கண்ணுக்குட்டி இல்ல. கண்ணுக்குட்டி இல்லாம பால் கறந்துடும். சரிண்ணே சரிண்ணே. என்ன ரேட்டு ஃபைனலா சொல்றீங்க? 5 கேட்டா கொடுத்துடலாம். அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். 30 ரூபா சொல்றீங்க, கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாம். என்ன பால் இருக்கும் இதுல? 2 தினம் 7 லிட்டர் இருக்கும். 7 லிட்டர் பால் இருக்கும். கண்டிப்பா 7 லிட்டர் இருக்குமா? 6 வச்சு கடை விளையாட. ஓ 6 வச்சு கலந்து பாத்துக்கலாம். சரி. மடுவுல நல்லா இருக்க பாக்க. குணம்லாம் எப்படின்னு? அழகா இருக்கு. குணம்லாம் எப்படி? சாதுவான குணம். சாதுவான குணம் தான். எந்த பிரச்சனையும் இல்ல. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. பல்லு எத்தனை பல்லு இதுல? 6 பல்லு. இன்னும் எத்தனை ஈத்து வரைக்கும் வாங்குறவங்க வச்சுக்கலாம்? 4 ஈத்துக்கு வச்சுக்கலாம். 4-5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். என்ன வயசு? எத்தனை வயசு இருக்குண்ணே இதுக்கு? வயசு 4 வயசு ஆகுது. வணக்கம். அருமையான ஒரு காலங்கன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு காலங்கன்னு தான் கொண்டு வந்தீங்களோ? ஒரு காலம் தான் கொண்டு வந்தீங்கண்ணே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணே? 55. எவ்வளவு? 55. என்ன வகையை சார்ந்தது? நாட்டு காலங்கன்னு தானே. நாட்டுல என்ன வகைன்னு எது தெரியுமா? நாடு வீட்டுல பசுப்புல. ஓ வீட்டுல பசுக்கு வாண்டி வச்சிருந்தீங்க? இல்ல பசுக்கு பிறந்தது. எங்க வீட்டுல நாட்டு பசு கிடக்கு, அதுல பிறந்தது. ஓ அதுல பிறந்ததுதான். சரி சரி சரி. இது வயசு என்ன ஆகுதுண்ணே? பல்பாடு சேர்ந்துட்டு. பல்லாம் சேர்ந்துருச்சு. எத்தனை வருஷம் இருக்கும் இது? இப்போ ஒரு கரெக்டா 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆயிட்டுண்ணே. சரி சரிண்ணே சரிண்ணே. இது வச்சு வளர்க்குறவங்க எத்தனை வருஷம் வச்சு வளர்க்கலாம்? இது 20-25 வருஷம். 20-25 வருஷம் வரைக்கும் வளர்க்கலாம். பக்குவம் பார்த்தா நல்ல பக்குவம் பார்த்தா வச்சு ஒழுங்கா வச்சு பக்குவம் பார்த்தா இன்னும் ஒரு 10 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். சரி சரிண்ணே சரி சரி. என்ன ரேட்டா கொடுப்பீங்க? ஒரு 50 ரூபா கொடுத்துருவோம். எவ்வளோண்ணே? 50 ரூபானா கொடுத்துருவீங்கண்ணே. மாடு நல்லா அருமையா கருப்பா ஒரு இந்த கருப்பு கலர்ல ஒரு மாடு கட்டுத்தரையில இருந்தாலே அது கண்டிசிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிண்ணே. சரிண்ணே. இது கூட சேர்ந்து இன்னொரு காலை கிடக்கு, அது வீட்டுல கிடக்குண்ணே. அதுவும் கருப்பு தானா? அதுவும் சுத்த கருப்பு தானே. சுத்த கருப்புல மாடு மேல கிடைக்காது.